குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்க. இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில எழுதி இருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம அடிமையா அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை, அமித்ஷா சொல்றதான் கேட்பாரு. உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவர் கூட்டணி வச்சா சரி. பாருங்க, யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாஜக கூட்டணி வச்சிருக்காருல்ல. பாருங்க, பிறகு தாத்தாவும் மாமனா தாத்தாவும் இன்னொரு தாத்தா பாருங்க, ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குள்ளா போடுறாங்க பாரு. இப்படி எல்லாம் குள்ளா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா? 1999ஆம் ஆண்டு திமுக பாராளுமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அப்ப வெற்றி பெற்று பாரதிய ஜனதா மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது இன்னைக்கு முரசொலி மாறனவர்கள் அங்க மத்திய அமைச்சராக இருந்தாரா இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அப்படி தமிழ்நாட்டில் நடந்தது. அதுல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்த மக்களாட்டு இருக்குது. கருணாநிதி குடும்பம்னாவே அது ஒரு மாதிரியான குடும்பம் தான். நாளைக்கு என்னை பத்தி பேசுவாங்க பாருங்க. இதெல்லாம் பேசிட்டு இல்ல, நாளைக்கு அது பட்டிமன்றம் வைப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதுல ஒரே கொள்கை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 1999 என்ன கொள்கை இருக்குதோ அதுதான் 2026 அதே கொள்கை தான். ஆனா தலைவர்கள் மாறி இருக்காங்க, பிரதமர் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு என்ன